ஹீரோயின் வந்து ஒருத்தனை உயிருக்கு உயிரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அவனே வந்து ஹீரோயின ஒன்னா இருக்கும் போது வீடியோ எடுத்து பயங்கரமா பிளாக்மெயில் பண்றான். அவளை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இது எல்லாமே ஹீரோயினுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ என்ன முடிவு எடுக்கிறா, இவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றதுதான் ஸ்டோரி. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் ஒன்னா இருக்காங்க. ரெண்டு பேரும் கார்லயே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கா. என்னதான் நீ சொல்ற அப்படின்னு கேக்குறான். இல்ல தயவு செஞ்சு இந்த வாட்டியாவது வீடியோ எடுக்காம இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, முடியாது. ஏன் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்ம ரெண்டு பேருக்கும் இன்னும் 4 நாள்ல என்கேஜ்மெண்டே நடக்க போகுது. இதுல என்ன நீ என்ன இன்னும் நம்பாம இருக்க? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆக போறோம். அதுக்கப்புறம் நம்ம பாக்குறதுக்காக தானே இந்த வீடியோஸ் எல்லாம். இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாவே இருக்கு. இருந்தாலும் இன்னும் 3 நாள் 4 நாள்ல நமக்கு தான் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. இவனை நம்ம கல்யாணமே பண்ணிக்க போறோம். இவன் நம்ம புருஷனாக போறான். அதுக்கப்புறமா நம்ம இவனை நம்பாம இருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அப்ப பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கணும். ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு. நீ பத்திரமா டாக்ஸி பிடிச்சி இங்க இருந்து வீட்டுக்கு போயிடு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேருமே லிவிங்ல தான் இருக்காங்க. அவன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் இவன் நோட்டீஸ் பண்றா. அவனோட பர்ஸை வந்துட்டு கார்லயே விட்டுட்டு போயிடுறான். சரி ஓகே, இதை கொடுத்துட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு யோசிக்கிறா. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் போனான் இல்லையா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கான். என்னத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க, அது வீடியோ எல்லாம் எடுத்தாங்க இல்லையா, அதை பத்தி தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறானுங்க. ஏன்டா எப்பதான்டா அந்த வீடியோ எல்லாம் எங்களுக்கு காட்ட போற? அவளோட அண்ணனை பழி வாங்கணும், அவன் உன்னோட பிசினஸ் எதிரின்ற ஒரே காரணத்துக்காக இந்த பொண்ணை வந்துட்டு நீ 1 வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குதான் வந்து நீ 100வது வீடியோ எடுத்திருப்ப. இதை நம்ம கண்டிப்பா கொண்டாடியே ஆகணும். எப்ப அந்த வீடியோ நீ எங்களுக்கு காட்டுவேன்னு நாங்க ஆவலா இருக்கோம் அப்படின்னு சொல்லி கும்பலா சேர்ந்து உட்காந்து இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை ஹீரோயின் கேட்டுடுறா. ஆமா உண்மைதான், அவளோட அண்ணங்காரன் சென்னை வந்துட்டு நான் பழி வாங்கியே ஆகணும். அதுக்காக தான் நான் இது எல்லாமே பண்றேன். நான் வந்துட்டு 3 நாள்ல என்னோட என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டில அவங்க அண்ணனை வர வச்சு அவன் கண்ணு எதிர்க்க எல்லார் எதிர்க்கும் அந்த வீடியோவை போட்டு காட்டுவேன். உன் தங்கச்சி எவ்வளவு கேவலமானவன்னு பாரு அப்படின்னு சொல்லி அவனை அசிங்கப்படுத்துவேன். அதுக்கப்புறம் அவனால அவன் பிசினஸ ஒழுங்கா பண்ணவே முடியாது. அதுவும் எனக்கு வந்து நல்லதா போகும். அவனை பழி வாங்கினதாவும் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றான். இதை எல்லாத்தையும் கேட்ட ஹீரோயின் ரொம்ப சங்கடமாயிடுறா. இப்பதான் ஹீரோயினும் இவனும் எப்படி பார்த்தாங்க அப்படின்றத காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு சின்னதா கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இது எல்லாமே இவன் செட்டப் பண்ணதுதான். அந்த டைமுக்கு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே வரல. எல்லாருமே சும்மாவே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, இவன் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிருக்கான் அவளுக்கு. இது எல்லாம் இவனோட பிளான் தானே. பிளான் படி பக்காவா பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அடுத்த